காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ரிக்ஷாக்காரர் வாசல்ல இருந்து ஐயா ஐயா அப்படின்னு சொல்வாரு. அப்போ இப்படித்தான் யாராவது உதவி கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு அவருடைய உதவியாளர் சலிச்சுப்பாரு. ஆனா காமராஜர் அவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்போது, என்னுடைய பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ரூபா வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவரும் 16 ரூபாம்பா, உடனே 16 ரூபாயை எடுத்து கொடுப்பாரு. உதவியாளர், நீங்க இப்படி ஏமாளியா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படிதான், நாளைக்கு மறுபடியும் அவர் ஏதாவது உதவின்னு கேட்பாரு அப்படின்னு சொல்வாரு. ஆனா காமராஜர் சிரிச்சுக்கிட்டே பேசாம விட்டுருவாரு. மறுநாள் காலையில பார்த்தா மறுபடியும் அதே ரிக்ஷாக்காரர் வாசல்ல இருந்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப உதவியாளர் சொல்லுவாங்க, சொன்ன பாத்தீங்களா, மறுபடியும் அவர் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்வாரு. ஆனா காமராஜர் சிரிச்சுக்கிட்டே என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ரிக்ஷாக்காரர் சொல்வாரு, ஐயா காலேஜ் ஃபீஸுக்கு நீங்க 16 ரூபாய் கொடுத்தீங்க, ஆனா 14 ரூபாய் தான் ஆச்சு, மிச்ச 2 ரூபாயை உங்கள்கிட்ட கொடுக்கதாயா வந்தேன் அப்படின்னு சொல்வாருங்க. நம்பிக்கையான தலைவர்கள் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையான மக்கள் தானே இருப்பார்கள். நம்பிக்கையான தலைவர்களால் தான் நம்பிக்கையான மக்களும் உருவாகிறார்கள்.